தெய்வங்களின் அருளாசியால் திமுக ஆட்சி மீண்டும் தொடரும் என்ற நம்பிக்கை இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் துக்காட்சியில் சிதிலமடைந்த நிலையில் இருந்த ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கடந்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது. தொன்மை மாறாமல் கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து யுனெஸ்கோ அமைப்பு இக்கோவிலுக்கு ஹெரிடேஜ் ரெனோவேஷன் என்ற விருது வழங்கி கௌரவித்தது. இந்த புகழ்வாய்ந்த சோழர் காலத்து கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் பார்வையிட்டனர். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சேகர் பாபு, 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிக்கு துக்காட்சி கோவில் திருப்பணியே நற்சான்று என கூறினார். தெய்வங்கள் மகிழும் வகையில் கோவில் திருப்பணிகள் தொடரும் என்றும் தெய்வங்களின் அருளாசியால் திமுக ஆட்சி மீண்டும் தொடரும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்டார். குடமுழுக்கு என்பது யுனெஸ்கோ விருது பெற்றிருக்கின்ற இந்த திருக்கோயிலுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற புகழ், இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்பதற்கும் ஆன்மீக பக்தர்களால் போற்றப்படுகின்ற ஆட்சி என்பதற்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அன்பிற்குரிய உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவர்களுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சியின் சாதனைக்கு இந்த துக்காட்சி அம்மன் திருக்கோயிலே ஒரு சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த அறப்பணி என்றும் தொடரும். தெய்வங்கள் சிரித்து மகிழ்கின்ற இந்த ஆட்சியில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தெய்வங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆட்சியை தெய்வங்களே ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கிறது. ஆகவே இது போன்ற திருப்பணிகள் தொடரும்.